திமுக வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே தேர்தல் வேலையை தொடங்கிட்டாங்க. ஆனா 2026 தேர்தலில் பலமுனை போட்டி, இப்போதைக்கு 4 முனை போட்டியா இருக்கிற மாதிரி தான் கள சூழல் இருக்கு. இந்த 4 முனை போட்டினால திமுகவுக்கு லாபமா, இல்ல திமுக இந்த 4 முனை போட்டியை வந்து பயந்து அதனால தேர்தல் வேலைகளை முன்கூட்டியே ஆரம்பிச்சிருக்காங்களா? திமுக வெற்றி தோல்விக்கு அப்பாற்பட்டு திமுக என்னைக்குமே தேர்தலை பார்த்து பயந்துருச்சு கிடையாது. அது ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அதெல்லாம் அப்புறம், தேர்தலை பார்த்து பயப்படுறோம் அப்படிலாம் திமுக பார்த்து என்னைக்கும் யாரும் சொல்லிட முடியாது. நேர்த்தியே வேலுமணி சொல்றாரு, கடைசி 2 பேர் உட்கார்ந்தா கூட முழுசா உட்காந்துருப்பான், நீங்க உட்கார மாட்டீங்க அப்படிதானே அர்த்தம். அப்ப அந்த போன தேர்தலில் சொன்னாரு, ஒரு திமுக வந்து பயமுடுத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க, திமுகவோட தொண்டனை கூட பயமுடுத்த முடியாது சொன்னது எடப்பாடி பழனிசாமி. இங்க பக்தவச்சலம் காலத்துல இருந்து சிங்கிள் டீ குடிச்சிட்டு வேலை பார்ப்பான் திமுக தொண்டன் அப்படின்னு சொன்ன காலத்துல இருந்து இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவினுடைய வேலுமணியும் அலறுகிற காலம் வரைக்கும் திமுக எதை பார்த்தும் பயந்ததே கிடையவே கிடையாது. அது அந்த வரலாற்றிலே கிடையாது, அகராதிலே கிடையாது.